நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 18, 17, 18, 19 இந்த 3 வசனங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்த போகிறார். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னால் தாங்கவே முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு வந்திருக்கிற போராட்டங்களும் நமக்கு வருகிற பிரச்சனைகளும் நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு இருக்காது. அதனால தான் தாவீது சொல்றார், என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துரு. கர்த்தர் நம்ம மேலே நிறைய மேன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம மேலே வைத்திருக்கிறார்ல, அதனால சத்துருவானவன் அதை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு மேலே தேவன் அபிஷேகத்தை வைத்திருந்தார். அந்த அபிஷேகம் வருகிற வரைக்கும் தாவீதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னைக்கு தாவீதுடைய தலையில் சாமுவேல் அபிஷேகத்தை வைத்தாரோ அதற்கு பின்பதாக பல பலத்த சத்துருக்களை இந்த தாவீது சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கோலியாத்தை ஜெயிச்சார். அதே மாதிரி சவுல், அந்த தேசத்துக்கே ராஜா, இராணுவமே சவுளுடைய கரத்தில் தான் இருக்குது. தேசத்தை கூட ஆளுகை செய்யலை. அந்த இராணுவத்தை வைத்து கொண்டு தாவீதை ஒழிக்க வேண்டும் என்று எழும்பினார் சவுல். அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ போராட்டங்கள் இன்னைக்கும் உங்களுக்கு இருக்குது உங்கள் வாழ்க்கையில். ஆனால் இந்த போராட்டங்கள், இந்த சத்துருக்கள் ஏன் நமக்கு மேலே வந்திருக்குதுன்னா, நம்ம மேலே அபிஷேகம் இருக்கிறது, நம்ம மேலே தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த சத்துருவை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கோலியாத்தை வீழ்த்தினது யாரு? கர்த்தர் தான். சவுலை வீழ்த்தினது யாரு? கர்த்தர் தான். யாருக்காக? இந்த தாவீதுக்காக. என்ன, நம்ம அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஜெயம் நமக்கு தாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற பெத்த பிள்ளைகள் கூட நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. தகப்பனும் தாயும் கூட சில நேரத்தில் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரா? ஆதரவாக இருப்பார். ஆதரவுனா என்ன தெரியுமா? சில நேரங்களில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். அப்போ ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை நம்மளை தேற்றும். நம்ம கலங்கி சோர்ந்து, ஐயோ இனிமே இந்த காரியத்தில் இந்த பூமியில் நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைப்போம். நீங்களே யோசித்து பாருங்கள், எத்தனை போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறீங்க. எப்படி தாண்டி வந்தீங்க? எதனால தாண்டி வந்தீங்கன்னு கேட்டால், தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் தாண்டி வந்தீங்க. பார்வோனுடைய வீட்டில் வேலை செஞ்ச யோசேப்பு மேலே ஒரு பயங்கரமான ஒரு தவறான காரியத்தை மேலே குற்றமாய் சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்போட கர்த்தர் இருந்தார்னு பார்க்குறோம். ஏன் இருந்திருக்கிறாரு? யோசேப்பை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். சிறைக்குள்ளே வந்துட்டேன்னு கவலைப்படாதப்பா, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. இதுதான் தேவன் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. எல்லா மனுஷங்களும் நம்மளை உதறி தள்ளுறாங்கன்னா, யாருமே நமக்கு இல்லைன்னா கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அன்னைக்கு யோசேப்புக்கு பரிந்து பேசவோ சப்போர்ட் பண்ணவோ யாருமே இல்லை. தாவீதுக்கு பரிந்து பேசவோ சப்போர்ட் பண்ணவோ யாருமே இல்லை. ஆபிரகாமை கூட உன் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்கிறார், யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். இந்த கால வேலை நம்பிக்கையில் நீங்கள் நில்லுங்க. உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கர்த்தர் தான் உங்களை பலப்படுத்தும்படியாய் இந்த நாளிலே உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் என்ன பண்றார் பார்த்தீங்களா? விசாலமான இடத்துல என்னை கொண்டு என்னை தப்புவிக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. எப்படி வருவீங்கன்னா, விசாலமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த கொண்டு வருகிற கடந்து வருகிற போராட்டங்கள், பாடுகளை தான் பார்த்து நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? விசாலமான இடத்துக்கு நான் கொண்டு போகப்படுகிறேன். அல்லேலூயா. இப்படி தேவன் நமக்கு நன்மை செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, தாவீதை போல நீங்கள் வாழணும். தாவீது என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? எந்த சத்ருவுக்கு விரோதமாக அவர் போராடவே இல்லை. கர்த்தரை நம்பி இருந்தார். அதே மாதிரி அவர் சொல்றாரு, கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது என் வாயில இருக்கும். நீங்க வீட்டில் இருந்தாலும், வாகனத்துல போனாலும், எங்க இருந்தாலும் தேவனோடு ஒரு தொடர்பு வச்சிருங்க. நீங்க தேவனோடு தொடர்பு வைக்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, துதிக்க, அவரோட பேச, இது தேவன் உங்க மேல பிரியமாய் இருக்கிறதுக்கு காரணமாய் இருக்கும். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி. ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனா கிண்ணாரங்களை ரெடி பண்ணி கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். அவரை தேடி மேன்மை வந்துச்சு. அல்லேலூயா. அவர் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சாமுவேல் இடத்துல தைலத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வச்சார். இதே மாதிரி உங்களை தேடி
அநேக மேன்மைகள் வரப்போகிறது. நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்கள் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. சத்ருவை ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பலத்த சத்ருவையும் நீங்கள் ஜெயித்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த விசாலமான இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆபத்து நாட்கள் வந்துருச்சேன்னு கலங்காதீங்க. ஆதரவாக இருக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாருன்னு தைரியமாக இருங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம்